why do we hate men? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வீடியோ போட்டால் நிறைய கல்லா கட்டலாம், நிறைய வியூஸ் வரும். இதை போட்டால் நிறைய திட்டு தான் வாங்க முடியும். ஸோ அதனால் இருந்தாலும் நம்ம போடுவோம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஐ எம் நாட் லைக் அ டிபிக்கல் யூடியூபர் கிடையாது. நான் போட்ட 1600 வீடியோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 90% வீடியோஸ் நீங்கவே பார்த்தீங்கன்னா டெக் இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், கரியர் இருக்கும், அண்ட் காசு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ட் டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம், சக்ஸஸ் ஃபெயிலியர் நான் பார்த்தது எல்லாத்தையுமே அதில் நான் சொல்லியிருக்கேன். 10% தான் வந்து இப்போ ஜெனரிக்கான இந்த டாபிக்ஸ்லாம் நான் பேசுவேன். அந்த ஜெனரிக்கான டாபிக்ஸுமே நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து வெறுமனையாக டெக்னிக்கலாக அவங்களுக்கு விஷயம் தெரியுது, பிஸ்னஸ் பண்ண தெரியுது அப்படின்னா மட்டும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. நிறைய ஹிடன் அஜெண்டாஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒன் டைமென்ஷனில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்றத வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுற நிலைமையில எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது. ஆல்டர்னேட்டாக இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரைட்டு ராங்ன்றதை அவன் தான் டிசைட் பண்ணணும். யாரோ ஒருத்தங்க அவங்களுக்காக டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போ வந்து அதுக்கு இன்னொரு வருஷனாக நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தவிர நான் இன்னொருத்தங்களை அஃபர்ன் பண்ணணும், எனக்கு இந்த மற்ற யூடியூபர் கூட சண்டை போட்டுட்டு அவங்க கூட இதை பண்ணணும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது கைஸ். ஏன்னா அதனால வந்து சும்மா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வேணால் சண்டை போட்டுட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் யூடியூபர்ஸ் வந்து தே வில் மேக் மணி, போத் வில் மேக் மணி. ஸோ எனக்கு அதனால் அவங்க கூட சண்டை போடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐம் ஜஸ்ட் அன் ஆல்டர்னேட் வியூவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் லெட்ஸ் கெட் இன் டு இட். அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிக்கல, நான் சொல்கிறத நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேக் இட் பொலைட். நீங்கள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், எல்லா யூடியூபருமே வந்து அவங்க வந்து எதை வந்து அவங்களோட ஆசட்டாக சொத்தாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் தான். அவங்க ஒரு 1000 வீடியோ இப்போ மதன் கௌரி வச்சிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு 3000 வீடியோஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த 3000 வீடியோஸும் நீங்கள் டெலிட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அவருக்கு இன்கம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஆசட். அது என் சேனலில் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிற அந்த 1500 வீடியோ எனக்கு ஆசட் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு 100கணக்கான கமெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுதான் ஆசட். நீங்கள் கவனிச்சு பாருங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கமெண்ட்டுக்குமே ஒரு சின்ன ஹார்ட் சிம்பிள் நான் கிளிக் பண்ணியிருப்பேன். நான் பர்சனலாக பண்ணுவேன். அது வந்து என்னை திட்டுறவங்களுக்கும் இருக்கும், எனக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களுக்கும் இருக்கும். பட் ஏன் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொல்கிறத வந்து புத்தி செலுத்துறமா வின் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னை வெறுமனையாக திட்டாமல் என்கிட்ட இருக்கிற அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கோவத்தில் அந்த எக்ஸ்பிரஷனில் திட்டுறது வரும். பட் அதை தாண்டி வந்து ஒரு புத்தி செலுத்தமாக ஒரு விஷயத்தை என்ன வின் பண்ணுவாங்க. அது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் சொசைட்டி. ஸோ நான் சொல்கிறது ஒரு 100 விஷயம் அப்படின்னா என் கமெண்ட் செக்ஷனில் 1000 விஷயம் வரும். ஸோ விச் மேக்ஸ் யூ பெட்டர். அதனால் கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். சும்மா வந்து நான் ஹீரோயிசம் காட்டுறேன், நான் ஹேட்டாக பேசுவேன், தற்குறித்தனமாக பேசுவேன், மற்றவங்களை சொல்லுவேன் அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் டெலிட் பண்ணுவேன். நல்ல புத்திசாலித்தனமாக பேசுவேன். இன்னும் ஒரு 3 வீடியோ இருக்குது. ஒன்று வந்து ரியல் வர்சஸ் சூடோ ஃபெமினிசம், ஃபேக் ஃபெமினிஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ப்ளஸ் வந்து LGBTQ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்ட்ரூ டேட் பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற சில கனெக்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கிறது புரியும். ஸோ செக் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ், எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சும்மா என் வீடியோ பார்த்துட்டு போனால் எனக்கு காசு கிடைக்குது அது மட்டும் கிடையாது, எனக்கு வியூஸ் வருது அப்படின்றது மட்டும் கிடையாது. ஐ வாண்ட் தம் டு பி ஜென்யூன்லி குட் இன் லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இது இல்லாமல் இன்னும் ஒரு 800 வீடியோஸ் வந்து மற்ற சேனல்லையும் போட்டிருக்கேன். எக்ஸ்பர்டைசர் அகாடமி, டாக்ஸு, ஜாப்ஸ் அது எல்லாத்துலையும் போட்டிருக்கேன். எல்லாமே டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாமே. ஈவன் இந்த சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 90% 80% நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்கு, பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து கரியர்ஸு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி போட்டிருப்பேன். ஸோ கோல் இஸ் பேசிக்லி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஐ வாண்ட் தம் டு பி குட். ஸோ என்னோட கோல் வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, மில்லியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இந்த அடலசன்ட் சீரீஸ் பற்றி இப்போ வந்து நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது கைஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USAID அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ தான் க்ளோஸ் பண்ணாங்க, எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு NGOs இருக்கும். அந்த NGOs வந்து LGBTQ இந்த ஃபெமினிசம்க்கு சப்போர்ட்டிங்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காசை கொடுத்து இந்த LGBTQ ரேலிஸ் ரன் பண்ணுறது, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து சரி ஓகே, அவங்க வந்து சரி ஓகே இந்த மாதிரி ஏதோ மைனாரிட்டி குரூப்புக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே ஆஸ் சச் வந்து அந்த குரூப் கூட நீங்கள் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் கூடயோ இல்லை LGBT கூடயோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட் சம் பாயிண்ட் வந்து அவங்க எங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து மரியாதைலாம் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து காஷ்மீரில் நடந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்க மிச்ச மக்களை சேவ் பண்ணுறதுக்கு ஓடினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ தான் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த மக்களை காப்பாற்றணும்னு ஓடினது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், தட் இஸ் 2 men. ஸோ அங்கே வந்து ஈவன் அங்கே கொல்லப்பட்டதில் 100 பேரில் வந்து ஒரு 30 பேர் என்னமோ இறந்துருக்கிறாங்க. மிச்சம் 70 பேர் வந்து கே மென்னாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபெமினிஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஃபெமினிஸ்ட்டும் அங்கே ஓடி போகிறது கிடையாது.
இங்கே இருக்கிற எந்த ஒரு உமனும் அங்கே நேராக துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றணும் அப்படின்ட்டு செல்ஃப்லெஸ்ஸாக ஓட போகிறது கிடையாது. ஓகேவா, நீ ஒன்றே சொல்லலாம், இல்லை வந்தது எல்லாமே வந்து ஆம்பளை டெரரிஸ்ட் தானே, வந்தது எல்லாம் ஆம்பளைங்க தானே, அவங்க இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வந்தது பொம்பளை சிங்கமாக இருந்தாலும் சரி, பொம்பளை புலியாக இருந்தாலும் சரி, பொம்பளை கழுது புலியாக இருந்தாலும் சரி, பொம்பளை வேற என்ன crocodile இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அப்பையும் காப்பாற்ற போகிறது ஆம்பளைங்க, செல்ஃப்லெஸ். இந்த குரூப்புக்கு வந்து ஃபன் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைட் ரேலியாக இருக்கட்டும், இவங்கள்ட்ட வந்து ஒரு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பீப்புள் யூஸிங் ஆஸ் அ டூல் இன் டெமோக்ராட்டிக்கல். அது என்ன அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து குறைச்சி மதிப்பிடுறது, அவங்கள வந்து மரியாதை எல்லாம் பேசுறது, அவங்கள தரக்குறைவாக பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகும்னா, ஏன்னா அங்கே போகிறது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் நீங்கள் ஒருத்தங்க ஜாயின் பண்ணு வச்சுக்கோங்களேன், வெறும் காசு மட்டும் கொடுத்து அங்கே போகிறதுக்காக கிடையாது யாருமே. அங்கே போகிறது வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயம், ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு. பட் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா யார் அங்கே போவா? ஸோ இது நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அது ஃபுல்லாக போய் பார்க்குறதுனாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ அதனால் வந்து இந்த அடலசன்ட் சீரிஸ் வந்து இன்டெரக்டாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன நரேஷனை தான் வந்து அடலசன்ட் சீரிஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுது. ஸோ இது வந்து ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு மிஸ்ஆண்ட்ரின்ற அதுதான் விஷயம் நடந்துட்டு இருக்கு. லெட்ஸே வந்து இப்போ மிசாஜனிஸ்டிக்காக வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு, அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு பொண்ணுங்களை வந்து எல்லாரும் போய் கத்தியில் குத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள் வந்து இந்தியாவில் வந்து டெய்லி ஒரு 10 கேஸ் நடக்குது, யூஎஸில் ஒரு 10 கேஸ் நடக்குது அப்படின்னா we can blame it. ஓகே ஃபைன், இவங்க தான் ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெக்னிக்கலி வந்து those men actually வந்து ஒரு பக்கம் வந்து some people are actually hate create பண்ணாலும் சரி, there are people who help them to be fit, there are people who help them to go and do jobs. நீ போய் ஒரு நல்ல வேலையை பண்ணு, நல்ல பிஸ்னஸில் க்ரோ பண்ணு, லைஃப்பில் பெரிய எம்பையர் பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய கோல்ஸ் செட் பண்ணுறதும் அவங்க தான். ஸோ அப்போ அந்த கோலை எடுத்துட்டா what would be the man that they would be? ஸோ அப்படின்றதுக்கு வந்து இந்த மூவியில் வந்து இவங்க எல்லாரும் பேசுறது நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறதுனால தான் இந்த பையன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நரேஷனை கொண்டு போகலாம். ஸோ பீப்புள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பார்த்தோன்னா இந்த அட்டுல் சுபாஷ் கேஸில் வந்து அவர் புருஷன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் முடியல, எனக்கு சக்தி இல்லை, நான் பேசாமல் செத்துட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு பொண்டாட்டி வந்து செத்துடு அப்படின்றா. ஜட்ஜி வந்து அவங்களும் ஒரு லேடி, அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஃபெமினிசம்க்கு வந்து கிரெடிட் கொடுக்கலாமா? இது மட்டும் இல்லை, பஞ்சாபில் வந்து ஒரு பைக்கில் போகிறவர் வந்து ஒரு பொண்ணு இடிச்சது, ஏமா அப்படி இடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோட் தகராறுக்கு அவரோட ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து அவன் என்னை டச் பண்ணிட்டான், என்னை ரேப் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு சொல்லி அவரோட கரியர் காலி பண்ணி அவர்கிட்ட சூசைட் எடுக்க போனார். கடைசியாக கோர்ட் வந்து அவர் வந்து அந்த பொண்ணு சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த பொண்ணையும் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வழக்கமாக நம்ம எல்லாம் அப்படி தானே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிரெடிட் வந்து இங்கே சொல்லலாம். அந்த ரெப்புடேஷன் டிஸ்ட்ரக்ஷன் கேன்சல் கல்ச்சர் இது வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூடோ ஃபெமினிசம் தான். ஏன்னா ஒரிஜினல் ஃபெமினிசம் வந்து நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து பொண்ணுங்களுக்காக சத்தியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு போராடினாங்க. அண்ட் பெங்காலில் அங்கே இங்கே அசாம் ரைஃபிள்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு சில விஷயங்கள் போராடினதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓட்டு உரிமைக்காக போராடினதாக இருக்கட்டும், பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் சொத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக உலகத்துக்காக நிறைய விஷயம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணது வந்து இந்த ஆக்சுவல் ஃபெமினிஸ்ட். நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து பெட்டா பண்ணது கிடையாது. ஆனால் மக்களுக்கான அந்த உணர்ச்சி இருந்துச்சு, பொதுமக்களாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஒரு யூஎஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஏன் பொண்ணுங்க மராத்தானில் கலந்துக்க கூடாது, நானும் கலந்துப்பேன் அப்படின்றப்ப சில பசங்க பிடிச்சி தள்ளுறாங்க, நீ வரக்கூடாதுன்னு தள்ளுறாங்க. ஆனால் அப்போ அந்த பொண்ணை நீ போய் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக ஓடினது சில பசங்க. ஜென்ரலாக காமன் பப்ளிக் வந்து அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணாங்க. ஷீ பிகேம் an icon. அதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு காசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் பப்ளிக்கு வந்து தே கேன் ஃபீல் தட் எமோஷன், தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப். ஜல்லிக்கட்டில் எல்லாரும் ஒன்றா வந்தவங்க பெட்டா அதுக்கு மாரி அடுத்தது 1008 ப்ரொபகண்டா கொண்டு போயிருப்பாங்க. இது எதுக்காவது ஒன்றுக்கு வந்து மக்கள் கூட நின்னாங்களா? ஏன்னா மக்களுக்கு கிளியராக தெரியும் அது ஒரு ப்ரொபகண்டா, இது வந்து ரியலான ஒரு இமோஷன், ரியலான ஒரு விஷயம், ரியலான ஒரு ட்ரெடிஷன், இதுக்கு நம்ம கூட நிற்கணும் அப்படின்றது மக்களுக்கு இது உணர்ச்சி பூர்வமாக அது ஒன்றாவது. இப்போ இருக்கிற ஃபெமினிசம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து தே நாட் சப்போர்ட்டிங். அதுக்கு இப்போ எப்படி வந்து இப்போ ஆண்ட்ரூ டேட்டுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்களோ, அதுக்கு அதே மாதிரி வந்து இந்த ஃபெமினிஸ்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்க போகிறாங்க. ஆண்ட்ரூ டேட்டுக்கு எப்படி சப்போர்ட், இவங்க வந்து பிளைண்டாக இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் பிளைண்டாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஜென்ரல் பப்ளிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தே அலைன் வித் போத். ஸோ அதனால் இந்த அட்லசன்ட் சீரீஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் another propaganda. இந்த ஆண்ட்ரூ டேட் வந்து ஐம் ஜஸ்ட் யூசிங் as an example so that எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். அவர் வந்து மென்னுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுவார், அதை பண்ணுவார், இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து நான் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டு ஆண்ட்ரூ டேட் அப்படிலாம் சொல்லுவாங்க. தம்பி அதெல்லாம் சொல்லாத தம்பி, நான் வந்து ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், நான் லைஃப்பில் கீழேருந்து மேலே வந்துருக்கிறேன். ஸோ நான் வந்து பொண்ணுங்களை வந்து எனக்கும் ஆண்ட்ரூ டேட்டுக்கும் ஒரு விஷயத்தில் வித்தியாசம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் எதை
வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பொண்ணுங்க இதை செய்யல அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன், கோவப்பட்டிருப்பேன், எல்லாமே இருக்குன்னு தவிர பொண்ணுங்க கிச்சனுக்கு போகணும், பொண்ணுங்க கிச்சனில் தான் அவங்க பிலாங் டு கிச்சன் அப்படின்றதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பொண்ணுங்க வந்து தே ஷுட் ஃபைட் ஃபார் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபைட் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபெமினிசம் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் தட் கேவ் தம் டஃபர் வேர்ல்ட். ஏன்னா நீங்கள் ஈக்குவலாக போயிட்டு ஒரு பையன் கூட கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் மைனிங்லையும் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வேலை செய்ய அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் கோன் பி பாசிபிள். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன போராடணும் அப்படின்னு பார்க்குறப்ப தே சேஞ்ச் த ட்ராக் டு ஈக்குவல் அவுட்கம்ஸ் அண்ட் ஈக்குவல் பே. ஸோ இப்போ இது என்ன, இது ஈக்குவல் அவுட்கம்ஸ் அப்படின்றது வந்து என்ன, ஐ டோன்ட் கேர் நீ என்ன பண்ணுவே அதெல்லாம் தெரியாது, அவுட்கம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கேமராமேன் வந்து மேல், இப்போ ஹாலிவுட்ல அதுதான் அந்த ஒர்க் ஸ்டுடியோஸ்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கு, 2 மேல் கேமராமேன் 2 ஃபீமேல் கேமராமேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆக்சுவலாக அங்கே 2 பேரில் நீ 2 பையனை போட்டியா 2 பொண்ணை போட்டு அவ்வளோதான். எனக்கு அது வந்து பையன் நிறைய வேலை செய்கிறான், பொண்ணு கம்மியாக வேலை செய்யுது, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இதுதான் அந்த ஒர்க் ஸ்டுடியோஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனை பற்றி அவங்க ஃபைட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அங்கே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றியோ ஈக்குவல் அக்கௌண்டபிலிட்டியோ கிடையாது, ஈக்குவல் அவுட்கம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஈக்குவல் பே. எனக்கு அவங்க வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்க, இவங்க கம்மியாக வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இவங்க 2 பேருக்கு ஈக்குவலாக வேலை கொடுத்துட்டியா, ஃபைன், இப்போ எனக்கு 2 பேருக்கும் ஈக்குவலாக சேலரி கொடுத்துரு. ஸோ இது எப்படி ஈக்குவலாக கொடுக்க முடியும்? ஈக்குவலாக நீங்கள் பில்லபிளாக இல்லாதப்ப இப்போ ஒரு ஃபேமஸாக ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, லெட்ஸே வந்து ஜோதிகாவோ சிம்ரனோ இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து யாரோ ஒரு ஆக்டர் கூட வர்றாரு, அவர் மேல் ஆக்டர், அவருக்கும் அந்த பெரிய ஆக்ட்ரஸ்க்கும் வந்து ஈக்குவல் சேலரி இருக்கும், ஆக்ட்ரஸ்க்கு கூட தான் இருக்கும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் யூ ஆர் பில்லபிள். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இஃப் யூ நாட் ஏர்னிங் இட் அப்படின்றப்ப இட் கேன் பி டேக்கன் பேக். ஸோ எனக்கும் ஆண்ட்ரூ டேட்டுக்கும் இருக்கிற விஷயம் அதுதான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் விமன் டு பி இன் த கிச்சன், ஐ வாண்ட் தம் டு கம் அவுட் அண்ட் டேக் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து நடந்தது வந்து நீங்கள் வந்து வெளியில் பப்ளிக்கில் பேச முடியாது, நீங்கள் வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாது, டீச்சராக இருக்க முடியாது, நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்க முடியாது, ஜேர்னலிஸ்ட்டாக இருக்க முடியாது, இப்படின்ட்டு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே வந்து போட்டிருக்காங்க. இப்போ அதை போய் எந்த ஃபெமினிஸ்ட் மாற்ற முடியும், இல்லை எந்த ஃபெமினிஸ்ட் மாற்றணும்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி பேசுகிறாங்களா முதல்ல? இப்போ இந்த அட்லசன் சீரீஸை பற்றி எல்லாரும் வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே, ஏன் ஆப்கானிஸ்தானை பற்றியோ இல்லை ஈராக்கில் வந்து சைல்டு மேரேஜ் லீகல் பண்ணியிருக்காங்க, ஈரானில் சைல்டு மேரேஜை பற்றி லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? நான் வந்து இஸ்லாம் பற்றி பேசினேன், அது வந்து எந்த யூடியூபரும் பண்ண போகிறது கிடையாது, இப்போ இல்லை எப்போவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நான் ஏன் பேசினேன்? ஏன்னா அது ரிஸ்க் எனக்கு தெரியும். பட் அகெயின் வந்து எனக்கு அது பேசுனது நியாயமான ஒரு விஷயமா இருந்துச்சு பேசினேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் சேலஞ்சே பண்ணுறேன். ஆப்கானிஸ்தானில் ஸ்டேட் ஆஃப் விமன், ஈரானில் ஈராக்கில் ஸ்டேட் ஆஃப் விமனை பற்றி ஒரு ஃபெமினிஸ்ட் வந்து நீங்கள் பேச சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டாவது பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா தே ஆர் ஹியர் டு மேக் மணி, தே ஆர் ஹியர் டு உங்களோட வியூஸை வந்து ஹார்னஸ் பண்ணுறது. ஸோ ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபெமினிசம்காக ஃபைட் எல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் உடம்புல திராணியெல்லாம் கிடையாது. ஸோ ரத்தம்லாம் சிந்தியெல்லாம் ஃபெமினிசம்லாம் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் அது வந்து என்னோட ரியல் வர்சஸ் சூடோ ஃபெமினிசம் நீங்கள் போய் பாருங்கள் கைஸ். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் வந்து யார் ஃபெமினிசம் பேசி நீங்கள் வந்து ஃபயரை விட்டீங்க, நீங்கள் சிம்பாக இருங்க, ஃபெமினன் மென்னாக இருங்க, நீங்கள் எதுவாக வேணாலும் இருங்க, ஃபயரை விட்டீங்கல்ல, ஃபயரை விட்டுட்டு அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேளுங்க, எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒரு வேலை கொடுங்க. நீங்கள் ஒரு யூடியூபர் வேறு வச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 500,000 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரு எடிட்டர் வேலை கொடுங்க, எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை என் பிஸ்னஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ ப்ரமோட் பண்ணுவீங்க, எனக்கு 50% ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபெமினிசம் பேசுகிறீங்கல்ல, நான் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண், எனக்கு வந்து நான் வீட்டில் வந்து சிங்கிள் மதராக இருக்கேன், அந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு நான் வேலை கொடுத்துருக்கிறேன், என் சேனலில் இருக்கிறவங்களும் நான் கம்பெனி பார்ட்னர்ஸாக இருக்கிறேன், ஆர்மரோடோ வர்ச்சுவடைன்மெண்ட்டில் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க, என் வீடியோ எடிட் பண்ணுறது என் சேனல் மெம்பர்ஸ் தான், என் ஓஜி ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறது என் சேனல் மெம்பர்ஸ் தான். ஸோ இவ்வளோ பேருக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். என்னால் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஃப்ரீயாக ஐடியா வேல்யூவேஷன் பண்ணியிருக்கிறேன், லிங்க்டின்ல இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். சூசைடல்னு சொல்லிட்டு தாட் பண்ணுற மெசேஜ் சூசைடல் தாட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நைட்டாக உட்காந்து நான் பேசியிருக்கிறேன் அவங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து ஃபெமினிஸ்ட்டுக்காக இன்டென்ட் என்ன, அவங்களுக்கு நிஜமாக என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் சரி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம உட்காந்து ஒரு வீடியோ பண்ணிட்டோம், ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பேசிட்டோம், எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அடுத்த நாள் அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னு போய் அடுத்த நாள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே. ஸோ அந்த அட்லசன் சீரீஸ் வந்து இட் இஸ் அ ப்ரொபகண்டா டு ஸ்டாப் இந்த மேல் வெல்னஸ்க்காக பேசுகிறோம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணிட்டா we will have a weaker society. வீக்கர் சொசைட்டி இருந்துச்சுன்னா இட்ஸ் மச் ஈஸியர் டு கண்ட்ரோல். மென்னு தாங்க கண்ட்ரோல் பண்ணுறது ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அதுவும் ஸ்ட்ராங் இண்டிபெண்ட்டாக யோசிக்கிற குரூப் ஆஃப் மென் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு கண்ட்ரோல். அவங்களால வந்து கவர்மெண்ட்டை கொஷின் பண்ண முடியும். 1960s வந்து ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுக்குற அளவுக்கு போராட முடியும். அண்ட் நாட்டுக்குள்ளார வந்து இன்னொரு கண்ட்ரி வந்துடுச்சு அப்படின்னா, இப்போ காஷ்மீர் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா உடனே திப்புன்னு 300 பேர் கிளம்பி ஓடினாங்க அப்படின்னா அங்கே வந்து டெரரிஸ்ட் துண்டை காணும் துணியை காணும் ஓடி ஆகணும், இல்லைனா இவங்க போய் கொண்டுருவாங்க. அதேமாதிரி நாட்டுக்குள்ளார ஒரு சிங்கம் வந்துருச்சு புலி வந்துருச்சு அப்படின்னாலுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மென்னு தான் போவாங்க. இந்த மென்னெல்லாம் இல்லைன்னா அந்த கண்ட்ரி என்ன ஆகும்? ஸோ
ஸோ அதனால் ஒரு க்ரைம் எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வந்து ஒரு அஜெண்டா வந்து யூஸ் பண்ணி ப்ரொபல் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டுடியோஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் போடுற வியூஸை விட இதை நான் அப்படியே ஆப்போசிட்டாக நான் ஒரு ஃபெமினிசம் ரிலேட்டட் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ வர ஒன்று என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஃபெமினிசம் கூட கிடையாது. ஆக்சுவலி அதில் வந்து என்னோட வியூ பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் அதில் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு 1 மில்லியன் வியூஸ். அதேமாரி வியூ இதில் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி சிமிலர் திங்கில் வந்து ஒரு பொண்ணு தப்பு பண்ணியிருக்கோம், இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் கேட்டதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வியூ 6000 வியூ 10,000 வியூ வந்துடும். இதுக்கு 1 மில்லியன் வியூ. ஸோ ஆல்காரிதம் அப்போ எதை ப்ரொமோட் பண்ணுது? எனிவே சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட வந்து யாருக்குமே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சூவேஜ் கிளீனிங்கை பற்றி. அவங்களுக்கு ஆக்சுவலி சுத்தமாக ஒன்றுமே விஷயமும் தெரியல. அதாவது ஹை ரிஸ்க் ஜாப்ஸ்ன்னு இருக்குது. அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஒரு சில ஜாப்ஸ் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. அண்ட் அந்த ஜாபில் வந்து இன்றைக்கி காலையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளார வந்து உங்கள் பாடியில் ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட் மிஸ் ஆகலாம், இல்லை நீங்களே மிஸ் ஆகலாம். ஸோ அதுதான் வந்து ஹை ரிஸ்க் ஜாப். ஸோ இந்த மரம் மண்டைங்க ஆக்சுவலி இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆம்பளையும் வேலை செய்வாங்க, பொம்பளையும் வேலை செய்வாங்க, சித்தால் வேலை செய்வாங்க, செங்கல் எடுத்துட்டு போவாங்க, இல்ல பூசுற வேலை ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ஹை ரிஸ்க் கிடையாது. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்யறாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறதுனால அது ஹை ரிஸ்க் கிடையாது. அது டஃப்பான ஜாபா இருக்கலாம், பட் அது ஹை ரிஸ்க் கிடையாது. ஹை ரிஸ்க் எது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 30th ஃப்ளோரில் துபாயில் வந்து விண்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 km/h இருக்கும், 70 km/h இருக்கும். அந்த விண்ட் ஸ்பீடில் வந்து நீங்கள் ஹார்னஸ் இல்லாமல் சம்டைம்ஸ் நின்னீங்கன்னா உங்களை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஸோ அது இல்லை அப்படின்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், இம்போர்ட்ஸாக இருக்கட்டும், மைனிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அதே ப்ரொஃபஷனில் அதே இண்டஸ்ட்ரியில் வந்து லோ ரிஸ்க்கும் இருக்கும், ஹை ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ மைனிங் கம்பெனி நீங்கள் போயிட்டீங்கன்னா புக்கப் மைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயருக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம இந்த இதுக்கு போனதுக்கு லாவோஸ் போனது வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அந்த மைனிங் வீடியோஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு 70% வந்து ஹை ரிஸ்க் ஜாப்ஸ் இருக்கும், 70 லெவல்ஸே ஒரு 50% வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஜாப்ஸ் இருக்கும். அது என்னன்னா ஆக்சுவல் மைண்ட் சைட்டில் வேலை செய்யும். அங்கேயும் 20% பொண்ணுங்க வேலை செய்வாங்க. ஆனால் அவங்கள யாருமே இறக்க போகிறது கிடையாது, ஆக்சிடென்ட்டில் இறக்க போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அங்கே ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறது கேன்டீன்லையோ இல்லை வந்து லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை வந்து கிளீனிங்லையோ இந்தமாரி வேலை செய்வாங்க. வேறஸ் வந்து அங்கே ஹை ரிஸ்க் ஜாப்ஸ் என்ன அப்படின்னா அந்த மைன் சைட்டில் வந்து போயிட்டு ஆக்சுவலி வந்து அங்கே மைன் கொரியில் போய் மைன் பண்ணுறது. ஸோ அதில் எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதில் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நிலச்சரிவு இருக்கும், கல் பெருசாக மேலே கொண்டு வந்து விழுந்துரும், ஸ்லாபெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த மார்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபெல்லாம் இருக்கும். அது அப்படியே ஹோல் இது வந்து அப்படியே நம்ம மேலே சாஞ்சி நசுங்கிடும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லாவோஸில் வந்து இந்த சொன்ன பெரிய கேன்டீனில் வந்து ஒவ்வொரு டேபிள்லையுமே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து பவுச் இருக்கும், அது வந்து டொனேஷன் பாக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா டேபிளையும் இருக்கும், எல்லா டேபிளையும் பசங்க ஃபோட்டோ தான். அது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஒன்ஸ் இன் 2 months வந்து யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று கூட பொண்ணு கிடையாது. ஸோ இப்போ இதுதான் சரியா வந்து இந்த ஃபெமினிஸ்ட் பேசுகிறவங்க வந்து இதை தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்க தெரியும். ஏன்னா என்னோட வீடியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து திரும்ப இது ரொம்ப குழந்தை புள்ளத்தனமாக பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஹை ரிஸ்க் ஜாப்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். இதில் ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப மொக்கையாக சொல்லியிருந்தார், கேஷ்யூ ஃபார்மில் வேலை செய்கிறது. நீங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை செஞ்சேன். இப்போ கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன், ஃபேக்ட்ரி லெவலில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதில் வந்து கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கையில் ஸ்கின்னுக்குள்ளார போயிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு 30 வயசில் ஸ்ட்ரோக் வருது, 5 வருஷம் கழிச்சு ஸ்ட்ரோக் வருது அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஹை ரிஸ்க் தான், பட் நாட் ஆஸ் ஹை ரிஸ்க் ஆஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங்லையோ இல்லை வந்து ஹைவேஸில் ஒர்க் பண்ணுறதுலையோ இல்லை வந்து ஹை டென்ஷன் பவர் லைன்ஸில் ஒர்க் பண்ணுறதுலையோ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அதுலலாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஜாப் செய்கிற அன்னைக்கு செய்கிறப்பே கூட போயிடும். வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் சிட்டியிலே வந்து கை கால் இல்லாமல் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த ஜென்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க? முக்கால்வாசி மேல் தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ஹை ரிஸ்க் ஜாப்ஸில் டே இன் டே அவுட் வேலை செய்கிறது. ஃபீமேல்ஸும் அதே கம்பெனியில் வேலை செஞ்சிருப்பாங்க, நோக்கியா ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிருப்பாங்க, சாம்சங் ஃபேக்ட்ரியில், ஹூண்டை ஃபேக்ட்ரியில் இங்கெல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களாம் அந்த கை போகிறது, கால் போகிறது, உயிர் போகிறது இந்த இடத்துலலாம் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த வேலையெல்லாம் முக்கால்வாசி பசங்க தான் செய்வாங்க. அதனால் இது சும்மா வந்து வீட்டில் யார் கழுவுறா, வெளியில் யார் கழுவுறா, வீட்லேயும் வெளியிலேயும் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து எல்லாரும் கழுவுறாங்க. என் வீட்டில் வந்து என்னோட டாய்லெட் நான் தான் க்ளீன் பண்ணுறேன், என் பசங்களுக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ண சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லார் வேலையுமே எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து இன்னமும் நான் மட்டும் தான் பண்ணுறாங்க, உமன் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இப்போ இனிமேல் எதுவும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த ஹை ரிஸ்க்ன்றதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க ஃபெமினிஸ்ட். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல். அதேமாதிரி எந்த ஆண்களுக்குமே வந்து பெண்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற வீடியோஸ்லேயே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்புன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு
வேர்ட் இருக்குல்ல, அந்த வேர்டு வந்து ஃபீமேலை டினோட்டே பண்ணுறது கிடையாது. முக்கால்வாசி சிம்புன்னு சொல்லிட்டு யாரையா ஒருத்தங்கள்ட்ட வந்து அது மேலா ஃபீமேலான்னு கேட்டிங்கன்னா அது மேல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெமினிஸ்ட் வீடியோ போடுற வீடியோஸில் நீங்கள் கமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு வாங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்து விமென் வந்து அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்து மென் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபெமினின் அண்ட் சிம்ப் மென் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பர்சன்டேஜ் இருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து இவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலி இவங்க வீடியோஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து போடுறதே வந்து நம்பிக்கையில் வந்து போடுறாங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன், என்ன நம்பிக்கையில் நான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஏன்னா இந்த மாரி ஜென்டர் ஆஃப் மக்கள் வந்து இந்த மாரி ஆளுங்க வந்து எனக்கு பிடிப்பாங்க, என் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபெமினிஸ்ட்லாம் வந்து யாரை நம்பி வீடியோ போடுறாங்க, வெறுமனே விமன் மட்டும் வருவாங்கன்னா, அப்படி விமன் மட்டும் வந்தாங்க அப்படின்னா விமன் கிரிக்கெட்டுக்கு என்ன வருவாய் வருதோ, விமன் சென்ட்ரிக்கான படத்துக்கெல்லாம் என்ன வருவாய் வருதோ, ஏன்னா அதெல்லாம் வந்து விமனை போய் பார்க்கறது கிடையாது, அதுக்கும் வருவாய் கொஞ்சம் வர வருவாயுமே வந்து மென்னு கொடுக்குறது தான். ஸோ ஏன்னா இவங்களே வந்து விமன் சென்ட்ரிக்கான ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் எதையும் பார்க்கறதே கிடையாது. அப்புறம் இவங்களே கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் வந்து பொண்ணுங்களை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் சப்போர்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ண எங்கே அங்கே இதுக்கு ஃபியூச்சர் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும், நீங்களே பண்ணாமல் அதையும் மென்னே கிரியேட் பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு வேறு சொல்லுவீங்க. ஸோ அதனால் இந்த மென்னு வந்து விமனை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஐ வுடன்ட் அக்ரி. ஏன்னா இப்போ இல்லை, எல்லா காலத்துலையுமே வந்து இந்த சிம்ப் மென் இல்லாத உலகம் இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் சிம்ப் மென் இல்லாமல் இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ அது ஒன்று. அண்ட் ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னமோ இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் இன் ரியாலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கொஷின் இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்பாங்க, நீ வந்து ஒரு காட்டில் ஒரு பையன் கூட தனியாக இருப்பே இல்லை ஒரு கரடி கூட தனியாக இருப்பே அப்படின்றதுக்கு எல்லா பொண்ணும் கரடி கரடின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த ஃபெமினிஸ்ட்லாம் பயங்கர ஃபேமஸாக வீடியோ போட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃபெமினிஸ்ட்லாம் அப்புறம் என்ன எதை பற்றி பேசுகிறாங்க, எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது வந்து மிஸ்ஆண்ட்ரி. ஸோ இவங்களுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரில. ஸோ இவங்க வந்து ஃபெமினிசம் அப்படின்றது வந்து மென் அட்டாக் பண்ணுறது ஃபெமினிசம்னு வச்சுக்கிறாங்க. ஃபெமினிசம்ன்றது வந்து விமன் வாங்க எந்திரிச்சு வாங்க, நம்ம எல்லாரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம், மென் இத்தனை வேலை செய்கிறாங்களா, நம்மளாலையும் முடியும், நம்மளும் செய்வோம். முன்னே மாதிரி இந்த உலகம் வந்து இட் இஸ் நாட் டஃப். எல்லா இடத்துலையும் வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் மிஷின், தெர் இஸ் ஆல்வேஸ் டூல்ஸ். நம்ம வந்து எதையுமே வந்து இப்போ ஆம்பளைங்களும் கூட அவங்க பலத்தை யூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கான வேலைகளில் வந்து லெட் தம் ஈவன் ஆஃப் இட் இஸ் லைக் இவ்வளோ தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணட்டும். அது இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள், கிட்டத்தட்ட 70% ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஜாப்ஸ் வந்து விமன் கேப்பபிள் ஜாப்ஸ் தான். ஸோ இருந்தாலும் வந்து தெர் இஸ் நோ பார்ட்டிசிபேஷன். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இது வந்து ஃபெமினிசம். பட் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டாங்க. அண்ட் ஃபைனலி கைஸ், ஆக்சுவலி வந்து ஆண்ட்ரூ டேட் வந்து அவரோட சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அதையும் சொல்லிக்கிறேன். ஆஸ் எ சைட் வந்து ஆண்ட்ரூ டேட்டோட வீடியோஸ் கூட நிறைய பார்த்தது கிடையாது. எனக்கு எப்பயாவது யாராவது ஒருத்தங்க இந்த கிளிப்பு ரீல்ஸ் ஏதோ ஒன்று ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் நான் பார்ப்பேன், அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டேட்டோட வீடியோஸ்க்கு அகேன்ஸ்டான கமெண்ட்டும் போட்டிருக்கு. இன்ஸ்டாகிராமில் எனக்கு அதெல்லாம் நிறைய லைக்ஸ் இருக்குது. பட் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் ரேஷனல் கை. ஸோ எனக்கு எது ரேஷனலாக தோணுதோ அது தான் என்னால் செய்ய முடியும். என்னால் இர்ரேஷனலாக ஒரு விஷயத்தை வந்து நீ ஒத்துக்கோ நாங்கள்லாம் நாங்கள் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். எனக்கு ஆக்சுவலி இவங்க சொல்கிற லாஜிக் புரியல. விமன் அப்ரெஸ் பண்ணாங்களா இல்லையா மென் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லணும். ஆமாம், மென் வந்து 50 வருஷம் வரைக்கும் விமன் அப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓகே அப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த உலகத்தை பில்ட் பண்ண கான்ட்ரிபியூஷன் வந்து யாரோடது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வந்து நிற்பாங்க. இல்லை விமன் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஏகலாம் கூட பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இந்த பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்குன்றதுக்கு நிறைய விஷயத்தை வந்து போய் சொல்கிறோம். ஸோ மென்னு தான் விமன் அப்ரெஸ் பண்ணிட்டாங்களேப்பா, அவங்க தான் வெளியிலேயே விடலையேப்பா, அவங்க தான் எதுவுமே பெருசாக பண்ண விடலையே, அப்படி இருக்கிறப்ப எப்படி ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க முடியும் இந்த உலகத்தை பில்ட் பண்ணதில்லை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஹானஸ்ட்டாக உண்மையாக இல்லாத ஒரு விஷயத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு மரியாதை கொடுப்பீங்க, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு காம்படிட்டராக கூட நினைக்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இன்றைக்கி வந்து சிங்கப்பண்ணின்ற ஒரு சாங் வந்து ரொம்ப ஈஸியாக பாப்புலர் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு பொண்ணை புகழ்ந்து பேச முடியும், பொண்ணுங்களை எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து புகழ்ந்து பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு மென்னை வந்து அப்படி பண்ண வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னதை வந்து மென் இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்கன்ற ஒரு ஃபேக்ட்டை தான் சொன்னேன் தவிர நான் எங்கேயுமே வந்து ஆம்பளைங்க கிரேட்டு, ஆம்பளைங்க ஒஸ்தி அப்படின்றத வந்து சொல்கிறது வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, இது வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அது வந்து சிங்க பெண்ணுன்ற சாங் வந்து கிரிஞ்சாக இல்லை. ஆனால் சிங்க ஆணுன்ற ஒரு சாங் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கேட்டிங்கன்னா அது கிரிஞ்சாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஹீரோவை புகழ்ந்து பேசலாம், ஒரு ஆக்டரையோ ஒரு ஹீரோவையோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ வந்து அவர் வரப்போ வந்து ஏதோ ஒரு பாட்டை போட்டு படையப்பா அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு கெத்தாக காட்டலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் அதுதான் தட் வந்து ஒரு மென் ஆன் தி ஹோலை வந்து நீங்கள் சிங்கப்பெண்ணை மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு சாங்கை போட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்தமாரி ஒன்று வரவே வராது. ஸோ அப்போ அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் பொண்ணுங்களை வந்து அவங்க புகழ்றாங்க அப்படின்றது கிடையாது. பொண்ணுங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து பொண்ணுங்க பசங்களோட கீழே இருக்கிறாங்கன்றத வந்து தட் இஸ் வாட் இட் ஷோ. ஸோ இது ஆக்சுவலி இது ஏற்கனவே நான் இன்னொரு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். பட்
ஆன் அ ஃபைனல் தாட் கைஸ், நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஃபெமினிஸ்ட்டுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்ற கொஷினை நீங்கள் வந்து மறக்காமல் கேளுங்க. ஏன்னா நீங்கள் இதே கொஷின் என்கிட்டையும் கேளுங்க, நான் நிறையா வச்சுருக்கேன், ஜாலியாக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதேமாரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேளுங்க. சரி, ஆண்ட்ரூ டேட் வந்து அவர் கோர்ஸை வந்து விற்கிறதுக்காக அவர் பண்ணார். அவர் வந்து அவர் கோர்ஸை ஜாயின் பண்ணவங்களாம் 1% ஜாயின் ஆனதில்லை, விச் இஸ் ஆல் குட், விச் இஸ் ஆல் ட்ரூ. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரூ டேட் கோர்ஸை நான் வாங்கினதில்லை, அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 800 ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் டெக்னிக்கல் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாரும் நீங்கள் போய் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பாங்க. என்னோட சிவில் 3D வீடியோஸ்லாம் அத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. அதில் 50,000 பேர் 60,000 பேர் பார்த்துருப்பாங்க. சில பேர்லாம் ஆக்சுவலி அதை வச்சு வேலைலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ விச் இஸ் குட். ஸோ அது வந்து ஆண்ட்ரூ டேட்டோட கோர்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கலாக இருக்க போகிறதில்ல, சம்திங் லைக் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புல்ஷீட்டாக தான் இருக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா, ஸோ அதையாவது உங்கள் ஃபெமினிஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் பண்ணாங்களா அப்படின்னு கேளுங்க. ஸோ சரி, ஆண்ட்ரூ டேட் தான் வந்து கோர்ஸை விற்கிறதுக்கு பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அந்தமாரி ஒரு கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்கலாம், அதுக்கான உழைப்பையாவது நீங்கள் போடுறீங்களான்னு பார்ப்போமே. ஸோ அதை நீங்கள் கேளுங்க. உங்கள் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வந்து ஃபெமினிஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வந்து ஃபெமினிஸ்ட்காக என்ன பண்ணீங்க, நேற்றுக்கு நல்லா பேசுனீங்க, முந்தின நாள் நல்லா பேசுனீங்க, நாளைக்கு ஒரு நாள் ஆக்ஷனில் செய்யுங்களேன். பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆக்ஷனில் எதாவது செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகே, ஸோ கைஸ், இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இன்னும் நிறைய இதை பற்றி பேசுவோம். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ரொட்டஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வைங்க, நம்ம பேசுவோம். ஸோ வி லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ அது பண்ணுவோம். அண்ட் நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும், இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சரை டார்கெட் பண்ணி சொல்லணும், எனக்கு ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது வந்து அவங்களோட பர்சனல் கருத்து கூட கிடையாது. அவங்க வந்து ஜெனரிக்காக எல்லா ஃபெமினிஸ்ட்டும், டாக்ஸிக்கான ஃபெமினிஸ்ட்டும் சரி, நல்ல ஃபெமினிஸ்ட்டும் சரி, அவங்க சொல்கிற ஒரு க்ரீன் கிரே ஏரியாவிலேருந்து ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு அவங்க மேலேயோ இவங்க மேலேயோ எனக்கு அவங்களுக்கு அட்டாக் பண்ணி பண்ணுறேன். சிகேஷ் ஐம் நாட் இன் டு தட். என் டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. நான் சென்னை வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறேன், நிறைய பேருக்கு வந்து வேலை சொல்லிக் கொடுக்கணும், என் கம்பெனிஸை பில்ட் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். ஸோ எனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, உழைப்பறதுக்கான உடம்பு இருக்குது, என்னோட ப்ரைம் டைமில் நான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு 20 இயர்ஸில் வந்து இந்த உலகத்தில் 7 பில்லியன் பீப்புளுக்கு நான் ஒருத்தன் மட்டும் வேலை கொடுக்க முடியும் அப்படின்றத நிஜமாலுமே நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்காக நான் உட்காந்து படிக்கிறேன், இன்னும் எக்கச்சக்க விஷயத்தில் போய் என்ன பண்ணுறேன். ஸோ அதனால் I want my community to be better. ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஐம் வெரி செல்ஃபிஷ். என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ என் அளவுக்கு இருக்கணும்னா இல்லை, என்னோட நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ they are my competitors. There is no fans in my community. Okay, cool. So we'll catch up again on another video guys, and thank you so much for all the love and support, and cheers.